மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன், மாம்சமானதை புய பலமாக்கி கொண்ட மனுஷன், கர்த்தரை விட்டு விலகிற மனுஷனுடைய இருதயம் ஸ்டபன் ஹார்ட். மனுஷன் மேல் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியும். மனுஷன்னா உங்களே நம்புறது. நான் பார்த்துக்குவேன் சார், என்னால் முடியும், ஐ கேன் டூ இட் எனிதிங், என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும். இந்த நான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவனுக்குள்ள என்ன ஹார்ட் இருக்குன்னு அர்த்தம்? பெருமை. பார்வோட இதயம் கடினப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவன் சொல்றான் என்னால முடியும், நான் பண்ணிக்குவேன், யாருடைய உதவியும் தேவையில்லை. அதான் ஸ்டபன் ஹார்ட். மாம்சமானதை புய பலமாக்கி கொண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கல்வி அறிவு, பண அறிவு, இந்த ஆள் பலம், எஜுகேஷனல் நாலேஜ், இதை வச்சு நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிற மனுஷன், அல்லது பண பலம், பணத்தை வச்சு நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிற மனுஷன், அல்லது ஆள் பலம், இந்த மூன்றை வச்சு நான் எதையும் சாதிச்சு நினைக்கிற மனுஷனுடைய இருதயம் ஸ்டபன் ஹார்ட். இன்னைக்கு வந்திருக்கிற நான் சொல்லி ஒருவேளை கர்த்தருக்கு கல்வியை கொடுத்திருப்பார், நல்ல எஜுகேஷன் நாலேஜ் கொடுத்து அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதை வச்சு கர்த்தருக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க. கர்த்தர் ஊழியத்தில் அதுக்கு ஏதாவது பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. இதை வச்சு கர்த்தரை விட்டுறாதீங்க. சில பேர் எப்போ பார்த்தாலும் படிப்பு 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 படிப்பில் போயிட்டு எதை விட்டுருவாங்க? ஜெபத்தை விட்டுருவாங்க, கர்த்தரை தேடுற விட்டுருவாங்க, ஆராணி விட்டுருவாங்க. அந்த இருதயத்துக்கு பேர் தான் ஸ்டபன் ஹார்ட். இவங்களுக்கு படிப்பை கர்த்தரை காட்டில் எதுதான் முக்கியம்? படிப்பு. கர்த்தரை காட்டில் எதான் முக்கியம்? வேலை. கர்த்தரை காட்டில் எதான் முக்கியம்? பணம். உங்க இருதயத்தை தயவுசெய்து சோதித்தறியும்படிக்கு கேட்டுக்கொள்கிறேன். அங்கேதான் வேதத்தில் அழகா ஒரே வார்த்தை சொல்றார், சபை கூடி வருதலை விட்டுடாதீங்கன்றார். சபை கூடி வருதலை விட்டுடாதீங்கன்னு என்ன அர்த்தம்? எப்பா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு, அன்னைக்கு எதை போதிக்கிறோம்? ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறோம். பார்க்க ஒரு சின்ன ஒரு கேதரிங் தான் இல்லை, ஆனால் இங்கே இருக்கிறது கர்த்தர். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னை யாரும் மதிக்கணும் அவசியம் கிடையாது, என்னை யாரும் ஹானர் பண்ண அவசியம் கிடையாது, ஆனால் எனக்குள் இருக்கிறவரை கனப்படுத்தியே ஆகணும். என்னுடைய வார்த்தைகள் அல்ல, எனக்குள் இருக்கிறவரை நீங்கள் ஹானர் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு இடம் கொடுக்க அவரை ஹானர் பண்ணாமல் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதை காட்டில் துரதிருஷ்டமான காரியம் எதுவுமே இருக்க முடியாது. ஆராதனை விட்டுட்டு, சபை கூடுதலை விட்டுட்டு, எனக்கு வேலை தான் முக்கியம், எனக்கு பணம் தான் முக்கியம், எனக்கு அதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம் அப்படின்னா அதுதான் ஸ்டபன் ஹார்ட்ன்றாரு. எதை பற்றி சொல்கிறது புரியுதுங்க? இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு எந்த ஹார்ட் இருக்குன்னு நீங்கள் கை தூக்க வேண்டாம். என்ன இரு நீங்களே பாருங்க. எனக்கு இது முக்கியமா இது முக்கியமா அப்படின்னா சிலர் தேவனை விட்டு, அதை போட்டுருக்கு பாருங்க, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம். அப்படிப்பட்ட மனுஷன் சபிக்கப்பட்டவன். அவன் அந்தர வெளியிலே கரளையான செடியை போல் இருக்கிறான், நன்மை வருகிறதை அந்த வார்த்தை காணுங்க, நன்மை வருகிறது கண்ணு தெரியாதான், நன்மை வருகிறது காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். ஓ, கர்த்தரை விட்டுட்டாலே போச்சுங்க. ஆதாம் கதை நடந்துச்சு. கர்த்தரை விட்டான் பாருங்க, அவன் தோட்டத்துட்டு வெளியே வந்தான், அவருடைய வாழ்க்கை அப்படியே ட்ரைனஸாக மாறிடுச்சு. ஆனால் நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? அடுத்து நம்ம தோட்டத்துக்குள்ள வந்திருக்கோம்னா கர்த்தரை நம்பிக்கை வச்சிருக்கோன்னு அர்த்தம். கையெழுத்துச்சுன்னா நான் கர்த்தரை நம்பிக்கிறேன் சொன்னா, நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து மிதவாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது நான் தான். சொல்லுங்க, அது நான் தான். உங்க இறுதி எப்படிப்பட்ட இதயம்? மனுஷனை அல்ல, கர்த்தரை. பக்கத்தில் பார்த்துங்க, எந்த சூழ்நிலையிலையும் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். இன்னொரு முறை அவங்கள கன்வே பண்ணுங்க அந்த வார்த்தையை. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஹல்லேலூயா. ஒரு வேலை கிடைத்த காரியமாக இருக்கலாம், படிப்பு கிடைத்த காரியமாக இருக்கலாம், எந்த காரியமா எந்த சூழ்நிலையும் நீங்க கர்த்தரை நம்பி செய்றீங்களா, மனுஷனை நம்பி செய்றீங்களா? கர்த்தரை நம்பி செய்றீங்களா, இந்த மூல அறிவை வச்சு செய்றீங்களா? கர்த்தரை நம்பி செய்றீங்களா, பண அறிவை வச்சு செய்றீங்களா? அதுதான் உங்களுடைய இதயத்தை நிர்ணயிக்கிற காரியம். வேதம் அழகா சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன்
நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வாழ்க்கை பாருங்க, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். அது நான் தான். நீங்க சொல்லுங்க. அது நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்புறீங்களா? அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக மட்டும் நம்புறீங்களா? சொல்லுங்க. எல்லா சூழ்நிலையிலையும் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். உஷ்ணம் வருகிறதை காணாமல்னா, உஷ்ணம் வருது, வாழ்க்கையில போராட்டம் வருது, பிரச்சனை வருது, ஆனா அதை பார்க்காம, உஷ்ணம் வருகிறதை காணாமல், தாழ்ச்சியான வருஷத்தை பார்க்காம, பிரச்சனையா பார்க்காம, ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன்ப்பா, என் இருதயம் உண்மை நம்ப பண்ணட்டும், உண்மை நம்ப பண்ணின வார்த்தையில இந்த சூழ்நிலை நிறைவேற்றும் என்று கர்த்தரை சார்ந்து கொள்ளுமானால் நம்முடைய இருதயம் தான் நவமான இருதயம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென்.